தாத்தா கால நாள் அட்வைஸ் மட்டும் பண்ண தாத்தா. வாழ்க்கை என்பது வாழ்க்கையில கால நாள் அட்வைஸ் மட்டும் பண்ணா. சரி ஓகே, நான் தோத்துட்டேன், நான் ஒத்துக்கிறேன். உன் முன்னாடி வந்து தப்பு தான். இந்த தெரு பக்கத்தே இனிமே இந்த வண்டி எடுத்துட்டு வர மாட்டேன். சரி வாடா போ. வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ். நம்ம இன்னைக்கு ஆர்சிபி vs எம்ஐ ஒரு ஃபயரான மேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். அந்த மேட்ச் பத்தி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இங்க ஒருத்தன் சோப்பு சகா போட்டு உட்காந்துருப்போம், ஆளை காணும். டேய் இருக்கியா? ஆர்சிபி வாங்கப்பா, நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும்? மாசா ப்ரோ, இந்த கிளிப் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுக்கோங்க. நம்ம பிளே ஆஃப்ஸ் இந்த வருஷம் முடிச்சுட்டு நம்ம கண்டிப்பா திரும்ப போட்டு குருநாதா முடிச்சு இன்னைக்கு ஒரு ஆட்டம். சரி ஓகே, என்னதான் இருந்தாலும் சொல்லியே ஆகணும். இந்த சீசன் ஆர்சிபி செமையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 5 கப்புன்னு சொன்னாலும் 5 கப்பு உள்ளவங்க அவங்க கிரவுண்ட்லயே அடிச்சிருக்காங்க. சோ ஆர்சிபி வெல் டிசர்வ் டு செலிப்ரேட் திஸ் விக்டரிஸ். சிவதாசி பெரிய இவன் தான், அவனை ஸ்கெட்ச் போட்டதுக்கு நானும் இவன் தான்டா அப்படிங்கிற மாதிரி 2 5 கப்பு வச்சிருக்க டீமே அவங்க ஹோம் கிரவுண்ட்ல போய் அடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் சேப்பாக்கு செவந்துச்சு, இன்னைக்கு வான்கடை செவந்துச்சு, பேக் டு பேக் என்னமோ சொன்னாங்க. சேப்பாக்கு ஒரு பெரிய போர்ட்ரஸ் ரீச் பண்ண முடியாது, ஆர்சிபி தெரிஞ்சு ஜெயிச்சது இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு கூட மேட்ச்ல வந்துட்டு வான்கடையில எத்தனை வருஷமா ஆர்சிபி ஜெயிச்சதுன்னு ஒரு ஸ்டாட்ஸ் எடுத்திருந்தாங்க. எப்பெல்லாம் அவங்க ஸ்டாட்ஸ் தூக்கிட்டு வராங்களோ அப்பெல்லாம் அடிச்சு உடைச்சிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் மும்பை பவுலிங்ல இருந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ப்ரோ, டீம்ல வந்து இன்னைக்கு ஜஸ்பிரீத் பும்ரா மாதிரி ஒரு பிளேயர் வந்து கம்பேக் கொடுக்குறாரு, விச் இஸ் a வெரி 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 கிரேட் திங். இன்னைக்கு மேட்ச் மட்டும் கிடையாது, எக்ஸலன்ட் சைன்ஸ் கோயிங் அஹெட். டோர்னமெண்ட்டுக்கு ஃபுல் டோர்னமெண்ட்டுக்குமே மும்பைக்கு வந்து இது ஒரு பேக் போன் தான். பயங்கர ஹாப்பியா இருப்பாங்க. அண்ட் மெயினா என்னன்னா, சைக்காலஜிக்கலி ஆப்போனன்ட்ஸ்மே வந்து தே வில் ஃபைண்ட் a lot of ways. அதாவது பும்ரா வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னு அந்த சைக்காலஜிக்கல் ப்ரெஷருமே கண்டிப்பா இருக்கும். அது வந்து 100% உண்மைதான். என்னதான் இன்ஜுரியில இருந்தாலும் we know his caliber. ஓகேவா? இப்ப நம்ம பவுலிங்ல பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு, தீபக் சஹர் இருக்காரு, ஜஸ்பிரீத் பும்ரா இருக்காரு, ஹர்திக் பாண்டியா இருக்காரு. இவங்க தான் 4 பேசஸ். ஓகேவா? நம்ம ஹைண்ட் சைட்ஸ்ல என்ன வேணா சொல்லலாம், டீம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க பண்ணலன்னு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, ட்ரெண்ட் போல்ட் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணாரு ப்ரோ. அதுக்கப்புறம் தீபக் சஹர் செகண்ட் ஓவர் போட்டாரு, ட்ரெண்ட் போல்ட் மறுபடியும் தேர்ட் ஓவர் போட்டாரு. ஃபோர்த் ஓவர் என்ன பொறுத்த வரைக்கும் மறுபடியும் தீபக் சஹர்ட்டே கொடுத்துருக்கணும். ஏன்னா அவரோட ரோலே வந்து நியூ பால் ஸ்பெஷலிஸ்ட் தான். என்ன பொறுத்த வரைக்கும் தீபக் சஹர் அந்த 4th ஓவர் போட்டு 5th ஓவர் மேபி நீங்க பும்ரா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 6th ஓவர் வந்து மேபி ஒரு வில் ஜாக்ஸ் வச்சு கேம்பிள் எடுத்திருக்கலாம், இல்ல மறுபடியும் கூட தீபக் சார் கொடுத்துருக்கலாம். இன்கேஸ் அவர் 4th ஓவர் நல்லா போட்டிருந்தா. அங்க வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாங்க. இதனால கேம் தோத்துச்சான்னு கேட்காதீங்க. சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் தான் will define the game. என்ன பொறுத்த வரைக்கும் I always believe in small passages will define the game. சோ அங்க வந்து ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாரு the கேப்டன் ஹர்திக் பாண்டியா எனக்கு தோணுது. மத்தபடி ட்ரெண்ட் போல்ட் எக்ஸலன்ட் ஸ்டார்ட். எடுத்தோடனே ஃபில் சால்ட்டோட விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. நான் பயங்கர பம்ப்டப்பா இருந்தேன். மொத்தம் வான்கடையுமே வாஸ் அலைவ் அந்த போல்ட் அப்போ. செம ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஃபார் மும்பை ஃபேன்ஸ். ஆனா அதுக்கப்புறம் வந்து எக்ஸலண்டா பேட்டிங் ஆடினாங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து பவர் பிளேலேயே வந்து அந்த விக்கெட் எடுத்தாலுமே ஃபுல்லா கேபிட்டலைஸ் பண்ண முடியல. பவர் பிளே வென்ட் ஃபார் மோர் டேமேஜ் பை மும்பை பவுலர்ஸ். அதுக்கப்புறம் ப்ரோ மும்பை மிடில் ஓவர்ஸ் வரப்போ எனக்கு இப்பயுமே ஏன் புரியலன்னா எதுக்காக வந்து புத்தூரை வந்து ஒரு விக்கெட் எடுக்கிற அந்த ஓவர்ல அதுக்கப்புறம் நீங்க புத்தூருக்கு ஓவரே கொடுக்கல. கண்டிப்பா புத்தூருக்கு ஓவர் கொடுத்துருக்கணும். அட்லீஸ்ட் 4 ஓவர்ஸ் கூட கம்ப்ளீட் பண்ணாட்டி கூட அட்லீஸ்ட் ஒரு 3 ஓவர்ஸ் கண்டிப்பா போட்டுருக்கலாம் ப்ரோ. போட்டு அதுக்கப்புறம் ஹர்திக் டெத் ஓவர்ஸ்ல கூட வச்சு மேனேஜ் பண்ணிருக்கலாம். ஐ எம் ரியலி டிசப்பாயிண்டட். உங்க தாட்ஸ் நீங்க சொல்லுங்க. எனக்கு கண்டிப்பா புத்தூர் போட்டுருக்கணும். பும்ராக்கு வந்துட்டு அவங்க கடைசி ஒரு ஓவர் இடையில 2 ஓவர் கொடுத்துருக்கலாம். அந்த இடத்துல வந்து நீங்க தீபக் சஹரை எப்படி கட் பண்றீங்கன்னு தெரியல. எப்படியும் நீங்க வந்து தீபக் சஹர் வந்து மிடில் யூஸ் பண்ண போறது கிடையாது. மிடில் யூஸ் பண்ணா அடிச்சிருவாங்க, டெத்லயும் அடிச்சிருவாங்க. நீங்க போல்ட்டே டெத்ல அடிச்சிட்டாங்க போது தீபக் சஹர்லாம் டெத்ல எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருப்பாருன்னு தெரியல. சோ வந்துட்டு ஏன் அந்த இடத்துல வந்து தீபக் சஹருக்கு ஓவர்ஸ் கட் பண்ணாங்கிறது எனக்கு பெரிய கொஸ்டின். இன்னைக்கு வந்து ஆர்சிபி சைட்ல வந்து சுயா சர்மாக்கு தைரியமா ஓவர் கொடுத்து போட வச்சாங்க. சோ வந்து நீங்க உங்களோட நல்லா போட்டிருந்தாரு புத்தூர், ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அந்த இடத்துல வந்து அவருக்கு நீங்க ஓவரை கட் பண்ணிட்டு திருப்பி வந்துட்டு அவர் பவுலிங்கே கொடுக்காம ஒரு ஓவரோட கட் பண்றதுலாம் ஒரு பேத்தட்டிக் மூவ். எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துலதான் அவங்களோட பவுலிங் ரொம்ப அடி வாங்குச்சோ அப்படின்னு தோணுது. என்னதான் ரஜத் பட்டிதார் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் இருந்தாலும் இப்ப தூபே மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் நிற்கும் போது தைரியமா கொண்டு வராங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து தைரியமா கொண்டு வராங்க மத்த டீம். அதனாலதான் தூபே வந்து இப்ப கன்சிக்யூட்டிவா ஃபெயில் ஆயிட்டு இருக்காரு. எல்லா விக்கெட்டும் அவர் விடுறது வந்து ஸ்பின்னர்ஸ் தான் விடுறாரு. நீங்க ரஜத் பட்டிதார் இருக்காருங்கிற ஒரு ரீசனுக்காக விக்னேஷ் புத்திர நீங்க ஒழிச்சு வைக்கிறீங்கன்னா அது என்ன மூணு தெரியல. ஒரு கேம்பிள் தான் ப்ரோ எடுக்கணும். இப்ப எப்படி குர்னால் பாண்டியா கொடுத்து ஒரு கேம்பிள் எடுத்தாங்க, எவ்வளவு விளாண்டுருப்பாரு குர்னால் பாண்டியா ஹர்திக். என்ன போனா பெருசா போவோம், இல்லாட்டி உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு விக்கெட் கிடைக்கும்ல, அந்த ஒரு கேம்பிள் எடுத்துருக்கணும் ஹர்திக் பாண்டியா. அந்த இடத்த பொறுத்தவரையும் அந்த இடத்துல வந்து அவர் மிஸ் பண்ணிட்டாரு. அதே மாதிரி வந்து ட்ரெண்ட் போல்ட்டோட டெத் பவுலிங் மேல எனக்கு பெரிய அபிப்பிராயமே கிடையாது.
ஹர்திக் பாண்டியா வந்து ஓவர்ஸ் கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணி டெத் ஓவர் வரையும் அவரும் ஓவர் போடணும். ஏன்னா ட்ரெண்ட் போல்ட் வந்து வச்சு தெறிக்க விடுறாங்க எல்லா இடத்தையும். பும்ரா வந்து ஒரு இன்ஜுரிக்கு அப்புறத்துல இருந்து வராரு. ஆனா ஃப்ரெஷ்ஷா இன்ஜுரியில இருந்து வர மாதிரி அவர் இன்னைக்கு போட்டாரு. அவங்க பவுலிங்ல பயங்கர எக்கனாமிக்கலா பயங்கர ஒரு எஃபெக்டிவா இருந்த பவுலரு பும்ரா தான். ஹேட்ஸ் ஆஃப் கோட் இஸ் ஆல்வேஸ் கோட். டெஃபினட்டா வந்து எனக்கு தெரிஞ்சு புத்தூர் கொஞ்சம் ஒழுங்கா யூஸ் பண்ணிருக்கணும் ப்ரோ ஆக்சுவலா. ஏன்னா அவர் இந்த சீசனே நல்லா தான் போட்டுட்டு இருக்காரு. இன்னொரு 1 or 2 hours கரெக்டா யூஸ் பண்ணிருக்கலாம் அவரை. நம்ம இந்த ஐபிஎல் சீசனே பாக்குறோம், நிறைய டீம்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்றது இல்ல, அவங்க கோட்டாஸ்க்கு ஒழுங்கா கம்ப்ளீட் பண்றது இல்ல. நிறைய டீம்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஃபாஸ்ட் பவுலருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி எனக்கு என்னமோ தெரியுது. ஸ்பின்னர்ஸ் ஒழுங்கா எஃபெக்டிவா யூஸ் பண்ணாலே அந்த டீம்லாம் வந்து கொஞ்சம் பெட்டரா பவுலிங்ல பெர்ஃபார்ம் பண்ணும். ஆக்சுவலா ஒரு பெட்டர் பவுலிங் யூனிட்டா தெரியும். இன்னைக்கெல்லாம் ஆர்சிபி நல்லாவே யூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலா மிச்சல் சாண்ட்னர் இந்த சீசன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா விக்கெட் காலம்ல பெருசா ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்றது இல்ல. ஆக்சுவலா ஒரு ஸ்பின்னர்னா மிடில் ஓவர்ஸ்ல கண்டிப்பா விக்கெட்ஸ் எதிர்பார்ப்போம். அங்கதான் வந்து மொமெண்டமே மாறும். இந்த சீசன் ஃபுல்லாவே மிச்சல் சாண்ட்னர் விக்கெட் எடுக்கிறதுல, ஆனா எக்கனாமிக்கலா போடுறாரு. இன்னைக்குமே எக்கனாமிக்கலா போட்டாரு ஃபர்ஸ்ட் 3 overs. ஆனா லாஸ்ட் ஓவர் அடிச்சிட்டாங்க. மெயினா ஸ்பின்னர்ஸ்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா விக்கெட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பா விக்கெட் எடுத்து கொடுக்கணும். அதுவும் லீடிங் ஸ்பின்னரா இருக்காரு எம்ஐ பொறுத்த வரையும். ஸோ அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணணும். எக்கனாமிக்கே தவிர்த்து கொஞ்சம் விக்கெட் எடுத்து கொடுக்கணும் மிடில் ஓவர்ஸ்ல. எல்லா டீம்லயுமே இந்த ஒரு அப்ரோச் தான் ஃபாலோ பண்றாங்க. ஒரு பவுலர் வந்து டைட்டா போடுறாங்க ஸ்பின்னர்ஸ், இன்னொரு பவுலர் வந்து விக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க. அதை தான் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. இப்போ ஒரு கேகேஆர் எடுத்தீங்கன்னா நரேன் வந்து டைட்டா போடுவாரு, ஆனா விக்கெட் விழுறது பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்திக்கு விழுவோம். அதே மாதிரி சிஎஸ்கேல ஜடேஜா டைட்டா போடுவாரு, விக்கெட் வந்து நூர் அகமது விழுவோம். ஸோ அந்த டேண்டம் தான் ஃபாலோ பண்றாங்க. அதனால சாண்ட்னர் வந்துட்டு அவரோட ரோலை வந்து அவர் பண்றாரு. அந்த விக்கெட் எடுத்து கொடுக்க வேண்டிய விக்னேஷ் புத்தூரை நீங்க ஒழிச்சிட்டீங்கன்னா எப்படி அப்புறம் அந்த ஸ்பின் பவுலிங் எஃபெக்டிவா இருக்கும்னு கேக்குறான். இல்ல கண்டிப்பா ப்ரோ, நம்ம நிறைய பேர் வந்து நம்ம போஸ்ட்லயே வந்து கமெண்ட்ஸ்ல கொஸ்டின் பண்ணிருந்தாங்க, ஹவு குட் யூ கிரிட்டிசைஸ் ஹர்திக் பாண்டியா த கேப்டன், வாட் மேக்ஸ் யூ திங்க் லைக் தட், குட் யூ எலாபரேட் அப்படி இப்படின்னு போட்டு நம்மள பேஷ் பண்றாங்க. நான் அதான் ப்ரோ எல்லாருக்கும் ஒன்னே என்ன சொல்றேன்னா, டோன்ட் கெட் கேரிட் அவே பை த ஃபேக்ட் தட் ஹர்திக் பாண்டியா நல்ல பேட்டர், நல்ல பவுலர், எல்லாமே ஓகே, 100% அக்ரீட். ஹிஸ் கமிட்மெண்ட், ஹிஸ் டெடிகேஷன், ஹங்கர் எல்லாமே வந்து 1000 out of 100, நோ கொஸ்டின்ஸ். ஆனா அதை நீங்க கேப்டன்சியோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ், அப்படிதான் நீங்க பார்க்கணும். மொத்தமா நீங்க பார்க்க கூடாது. இதை தனியா பாருங்க, அதை தனியா பாருங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி வாஸ் நாட் அப் டு த மார்க். டெஃபினட்டா கன்சர்ன்ஸ் இருக்கு. மேபி எஸ் சொல்லலாம், குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஒரு கப் அடிச்சு கொடுத்தாரு, அடுத்த வருஷம் ஃபைனல்ஸ் கொண்டு போனாரு. பட் ஆனா இங்க என்ன பண்றாரோ அதுதான் நம்ம சொல்ல முடியும். நம்ம பாஸ்ட பத்தி பேச வேணாம். சோ என்ன பொறுத்த வரைக்கும் டிசப்பாயிண்டட் ப்ரோ. கண்டிப்பா வந்து அடுத்த மேட்ச் இந்த புத்தூரை வந்து இன்னும் அந்த ட்ரிக்கை மிஸ் பண்ணாம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணும். பவர் பிளேலையுமே தீபக் சாரை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணுங்கிறது என்னோட கருத்து. நம்ம வந்து ஆர்சிபியோட பேட்டிங்க்கு வந்துருவோம். ஆர்சிபி பேட்டிங் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வேர்டு தான், இன்டென்ட். அந்த இன்டென்ட்ங்கிற வேர்டை வந்து இன்னைக்கு எவ்வளவு தெளிவா காமிக்க முடியுமோ அவ்வளவு தெளிவா உட்காந்து கிளாஸ் எடுத்த மாதிரி காமிச்சாங்க ஆர்சிபி. என்னதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓவர்லயே சால்ட் விக்கெட் வந்து மும்பை இந்தியன்ஸ் எடுத்துட்டாங்க. எடுத்த உடனேவும் அந்த அக்ரெசிவா போறாங்க பாருங்க அந்த ஷாட்ஸுக்கு, அங்கதான் அந்த இன்டென்ட்ங்கிற வார்த்தை வருது. அதை நீங்க எதுவுமே பண்ண முடியாதுல்ல. சரி, நீங்க ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துல ஹோல்ட் ஆன் ஆயிட்டீங்கன்னா இப்போ வந்து ஒரு 220 ஸ்கோர் போட்டிருக்க முடியாது. மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த மேட்ச் ஒரு 18 ஓவர்ல சேஸ் பண்ணிருப்பாங்க. ஹர்திக் பாண்டியா பிரில்லியன்ஸ், அந்த அளவுக்கு பேட்டிங் ஆனாரு. அந்த இடத்துல இருந்து நீங்க அடிக்க ஆரம்பிச்சாதானே அந்த டோட்டல் நீங்க செட் பண்ண முடியும். அகைன் நான் வந்து மை பாய் தேவதூட் படிக்கல் இன்னைக்கு வந்து ஒரு குரூஷியலான நாக்கு ஆடி கொடுத்துட்டு போனாப்ல. ஸ்ட்ரைக் ரேட் கொஸ்டின் மார்க், ஸ்ட்ரைக் ரேட் கொஸ்டின் மார்க்னு எல்லாம் வச்சாங்க. நான் வந்து போஸ்ட் போட்டப்பே ப்ரோ அவன் தடவுவான் ப்ரோ, அவன்லாம் ஒன்னத்துக்கும் லாய்க்கு இல்லை ப்ரோ நிறைய பேர் பேசுனாங்க. இன்னைக்கு வந்து காமிச்சாரு, அந்த இடத்துல என்ன தேவையோ அதை வந்து ஆடினாரு. நீங்க வந்து மும்பை பேட்டிங் எடுத்து பாத்தீங்கன்னா வைங்களேன், அது வந்து பிரில்லியன்ஸ் ஆஃப் திலக் வர்மா அண்ட் ஹர்திக் பாண்டியா அப்படின்னு இருந்துச்சு. ஆனா ஆர்சிபி பேட்டிங் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு விராட் கோலி வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு போனாரு. அடுத்து ஒரு படிக்கல் வந்து ஆடினாரு, பட்டிதாரு, ஜிதேஷ் சர்மா அன்னைக்கு என்ன நாக்கு ஆடினாரு. அப்பா அந்த பின்னாடி அடிச்சதெல்லாம் என் தலைவனை ஏபிடியை பாக்குற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு நாக்கு ஜிதேஷ் சர்மா. அந்த மாதிரி வந்துட்டு லிவிங்ஸ்டன் மட்டும்தான் அங்க ஒரு வீக் லிங்கா இருந்தாரு. அவரும் பெருசா பால்ஸ் வேஸ்ட் பண்ணல, 2 பால் சுத்தினாரு, 2 பால்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அப்படிங்கும் போது ஒரு மொத்த பேட்டிங் யூனிட்டா நீ கான்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. சோ சிங்கிள் ஹேண்டட் பிரில்லியன்ஸ் டோன்ட் வின் மேட்சஸ். இத்தனை வருஷம் ஆர்சிபிக்கு என்னன்னா ஒரு விராட் கோலி பெர்ஃபார்ம் பண்ணாதான் வின் பண்ணும் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் ஹேண்டட் பிரில்லியன்ஸ் இருந்துச்சு. அதை வந்து நீங்க அப்படியே ஷேர் பண்ணி கொடுத்து எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணதால தான் இந்த அளவுக்கு ஒரு டோட்டல் போஸ்ட் பண்ண முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இல்ல நான் இதுல வந்து டெஃபினட்டா ஜிதேஷ் சர்மா பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மேட்ச் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். ஆர்சிபி பொறுத்தவரையும் பினிஷர் ரோல நம்ம வந்து லிவிங்ஸ்டன், ஒரு டிம் டேவிட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இவர் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்ல வந்து போன மேட்சுமே ஒரு குவிக் ஃபயர் இன்னிங்ஸ், இந்த மேட்சுமே ஒரு நல்ல பினிஷ் கொடுத்தாரு. ஆக்சுவலி இன்டென்ட்னு சொன்னாரு, யாரையாச்சும் மறைமுகமா தாக்குறாரா? அவன் எனக்கு தெரியுமே அவன் யார சொல்லியிருப்பான்னு. நான் யாரையும் சொல்லப்பா, நான் யாரையும் சொல்ல. நான் வந்து ஒரு இங்கிலீஷ் வேர்டுப்பா, அது இன்டென்ட்ங்கிறது ஒரு இங்கிலீஷ் வேர்டு, அதை யூஸ் பண்றேன். அது தப்பா உனக்கு இன்னைக்கு?
இல்ல ப்ரோ கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேட்பாங்க, அதனால நான் இப்பவே கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன், வேற ஒன்றும். இந்த டீம் இன்டென்ட்டோட அடிச்சிருந்தாலும் சொன்னேன். அதான் ப்ரோ, ரோல் கிளாரிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன பொறுத்த வரைக்கும். அந்த ரோல் கிளாரிட்டி வந்து ஆர்சிபி சோஃபார் வந்து பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கு. சொல்ற மாதிரி தேவ்தூத் படிக்கலுமே வந்து அந்த ரோல்ல வந்து அவரோட நேச்சுரல் கேம் ரொம்ப ஒரு ஆங்கர் பண்ணி ஆடாம நீ அடிக்க கோ ஃபார் த கில்னு சொல்றாங்க, விச் இஸ் வெரி குட். அதே மாதிரி அதை ஒரு ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி ஆடுறாரு, நல்லா ட்ரெயின் பண்ணிருக்காரு, நல்லா நெட்ஸ்ல ஒர்க் அவுட் பண்ணிருக்காருங்கிறது நமக்கு பார்த்தோன்னே தெரியுது கிளியர் கட்டா. டெஃபினட்டா வந்து கிவ் கிரெடிட்ஸ் வேர் டியூ. மொத்த ஆர்சிபி டீமே வந்து ரோல் கிளாரிட்டியில கிளியரா இருக்காங்க. எல்லாமே அவங்க ரோலை பர்ஃபெக்டா பண்ணிட்டு போறாங்க, விச் இஸ் அ கிரேட் அட்வான்டேஜ். அதே மாதிரி டிம் டேவிட் மாதிரி ஒரு பிளேயர் பேக் எண்ட்ல கான்ட்ரிபியூட் பண்ணாமே இந்த மாதிரி ஒரு ஸ்கோர் வருதுன்னா, அவரு இஃப் ஹி கேன் கோ ஆல் கன்ஸ் பிளேசிங்னா திஸ் டீம் வில் டெஃபினெட்லி லுக் கிரேட். குர்னால் பாண்டியா மட்டும்தான் இன்னும் ஒரு பெருசா பேட்டிங்ல பெர்ஃபார்ம் பண்ணல, ஏன்னா அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. கண்டிப்பா நம்ம நிறைய சீசன் பார்த்துட்டு தான் வரும், ஒரு மேட்சாவது குர்னால் பாண்டியா பேட்டிங்லயும் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அதுவும் மட்டும் ஆர்சிபிக்கு நடந்துச்சுன்னா டோட்டல் பேட்டிங் லைனப்பும் வேற லெவல்ல இருக்கு. ஆனா பும்ரா வந்த உடனே கோலி வந்து ஒரு நிறுத்தி ஆடலாம் பாக்கல, உனக்கு நான் அவுட் ஆயிருவேன் அப்படின்னு நிறுத்தி ஆட பார்க்காம ஒதுங்கி ஒரு ஷாட் அடிச்சாரு, சிக்ஸ் அடிச்சாரு. அந்த ஷாட்ல இருந்தே கோலி என்ன மாதிரி ஃபார்ம்ல இருக்காரு, என்ன ஒரு மைண்ட் செட்ல இந்த மேட்சுக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்சது. நான் சொல்றேன், விராட் கோலி வந்து பழைய மாதிரிலாம் இப்ப ஆடுறது இல்ல. செட்டில் ஆகி நான் ஒரு இன்னும் பிடிச்சாடும் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே வந்து அவர் அடிக்கதான் போறாரு. சென்னை மேட்ச்ல வந்து நம்ம ஸ்லோ இன்னிங்ஸ் அப்படிலாம் சொல்லிருவோம், ஆனா அந்த மேட்ச்லயுமே பார்த்தோன்னா அவர் சுத்திட்டு தான் இருப்பாரு. அவர் பேட்ல மாட்டல, விக்கெட்டும் ஆக முடியல, அடிக்கவும் முடியல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டாரு. மற்றபடி எல்லா மேட்ச்லயும் எடுத்து பார்த்தா ஒரு இன்டென்ட் பியூரா தெரியுது, அடிக்கதான் போறாரு அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஓகே, நம்ம மூவிங் ஆன். அப்படியே வந்து எம்ஐ பேட்டிங் பத்தி வந்துருவோம். ஸோ எம்ஐ பேட்டிங் பத்தி பேசணும்னா நான் ஒன்று பேசியே ஆகணும். நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க வீட்டுல என்ன சொல்லி வளர்த்தாங்கன்னா, ஸ்கூல் முடிச்சிருப்பா காலேஜ்ல ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க. காலேஜ் முடிச்சிருப்பா வேலைக்கு போனா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னாங்க. வேலைக்கு போனாலும் நம்மளாம் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம், அது ஒரு விஷயம். ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டப்பட்டாரு, இப்ப வந்து 40 ஓவர்ல ஒரு ஓவர் கிரவுண்டுக்குள்ள வராரு. இன்னைக்கு ஒரு 6 ஓவர் வந்தாருன்னு வச்சுக்கோங்க, 40 ஓவர்ல ஒரு ஓவர் வராரு, ஒரு 2 ஓவர் வராரு, கொஞ்சம் பேட் அப்படி சுத்துறாரு, அதுக்கப்புறம் போய் திருப்பி உட்காந்துட்டு ஜாலியா ஹாயா உட்காந்து மேட்சை வேடிக்கை பாக்குறாரு. இது வந்து ஒரு மேட்ச் மஞ்சள் கலர் அடிக்க போறாங்க, ப்ளூ கலர் அடிக்க போறாங்க. ஒண்ணு ரோஹித் சர்மா as a இன்டர்நேஷனல் பேட்ஸ்மேன் எனக்கு பெரிய இது இருக்கு. இன்டர்நேஷனலே ஒரு வெல் ப்ரூவன், எந்த ஃபார்மேட்டா இருந்தாலும் சரி, ஒரு கேப்டனா ஒரு மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. இன்டர்நேஷனல் லெவல்ல ஓகே. மும்பை இந்தியன்ஸ்க்கு எடுத்து பாத்தீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் 5 சீசனா 6 சீசன் ஆகும். போன சீசன் 400 ரன் அடிச்சாரு, இருந்தாலுமே நாட் இன் தட் லெவல். நம்ம ஒரு ரோஹித் சர்மா எங்க வச்சு பாக்குறோம், ரோஹித் சர்மா இருந்தாலே ஆப்போனன்ட்ஸ்க்கு வந்து டெரரைசிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சு பாக்குறோம். ஆனா வந்துட்டு டெரரைசிங்கா ஆகுற மாதிரி தெரியல யாருமே. இல்ல இந்த மேட்ச்மே பார்த்தா ரஜத் பண்டிதர் நம்ம கமெண்ட்ரிலே பார்த்திருப்போம், எல்லா கேப்டன்ஸும் டிஃபால்ட் மைண்ட் செட்ல வந்துடுறாங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்டரை தூக்கிட்டு வா, அவரே அவர் நடந்து போயிடுவாரு, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் எடுத்துருவா, இன்ஸ்விங் டெலிவரி போடு, முடிஞ்சு போச்சு. அப்படிதான் இருக்கு பாக்குறதுக்கே. அவர் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லாட்டி எப்படி சொல்றது, இனிமேல்ட்டு இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றதுக்கு இல்ல, அவர் அது வீக்னஸ்னா அதை கடந்து போயிடணும். ஆக்சுவலா இந்த மாதிரி இப்ப ஐபிஎல்ல ஃபேன்ஸ்க்காக விளையாடுறாருன்னா அட்லீஸ்ட் அந்த பேஸ் கடந்து போயிட்டாருன்னா அடுத்தடுத்த ஓவர்ல அவர் அடிக்கலாம். அவர் அடிக்க ஆரம்பிச்சாருன்னா எப்படி அடிப்பாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அட்லீஸ்ட் இன்னைக்கே நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. நான் இன்னைக்கு கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணாரு. எப்பயும் இப்போ இந்த சீசன் ஃபுல்லாவே அடிச்சதை விட இன்னைக்கு கொஞ்சம் நல்லா அடிச்சாரு. சரி ஆர்சிபி போட்டு பொழக்க போறாருன்னு நினைச்சேன். அதான் ப்ரோ, ஒரு குட் திங் என்னன்னா அந்த இன்டென்ட் இருக்கு, கிளியராவே வந்து அடிக்க போகணுங்கிற அந்த இன்டென்ட் இருக்கு. அதுல வந்து எந்த ஒரு கொஸ்டின் மார்க்கும் கிடையாது. அது அப்ளிகேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் தான் ஃபெயில் ஆகுது. கண்டிப்பா தான் போட்டு நம்மள அடிக்கிறாங்க. நீங்க வந்து ரோஹித் சர்மாக்கு இப்படி கம்பு சுத்துறீங்க, இன்டென்ட் இருக்கு அப்படி இருக்குன்னு. ஆனா 4 மேட்ச் ஆச்சு ப்ரோ. இல்ல ப்ரோ, அதான் இது சம பண்ணா கண்டிப்பா ரோஹித் சர்மாவை நம்ம பேஷ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் இல்லங்கிறப்போ கண்டிப்பா கொஸ்டின் பண்ணி தான் ஆகணும். புவர் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா லெட் டவுன் தான். ஏன்னா டீமுக்கு வந்து ஸ்டார்ட்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பவர் பிளேல நீங்க ஸ்டார்ட் டெலிவர் பண்ணலாம், கண்டிப்பா மொத்த டீமே பேக் ஃபுட்ல போகுது. எஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் பிளேயர்ஸ் டு அகாமடேட், பட் ஸ்டில் ரோஹித் சர்மாவோட கேலிபர்ல இருக்கிற பிளேயர் வந்து அந்த ஸ்டார்ட் கொடுத்தா டீமே வந்து பயங்கர ஃப்ரண்ட் ஃபுட்ல இருக்கும். அந்த ட்ரிக்கை கண்டிப்பா ரோஹித் சர்மா மிஸ் பண்ணிருக்காரு. ஹி ஹேஸ் டு டேக் பிளேம் ஃபார் தட். ஹோப்ஃபுல்லி ஹி வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர், இதான் நம்ம சொல்ல முடியும். ஆனா நான் என்ன கிளியரா சொல்றேன்னா, ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் வந்து இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரதே எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் வந்து ஃபீல்ட்ல இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஃபீல்ட்ல இருந்தாதான் வந்து அந்த பிரசன்ஸே வந்து ப்ரோ நிறைய வந்து திங்கிங் இருக்கும் ப்ரோ. கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருக்கிறப்போ ஒரு கேப்டன்னா ஃபுல்லாத்தையும் வந்து இது பண்ணுங்கிறது கிடையாது. வேல்யூபிள் டிப்ஸ் நீங்க அப்பப்போ வந்து கேப்டன் ஏதாவது தோணுச்சுன்னா யூ கேன் ஷேர் தாட்ஸ், ஓகேவா? எஸ் ஒன் டைமென்ஷனலா ஒரு கேப்டன் பண்றது குட் தான், பட் ஸ்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர் லைக் ரோஹித் சர்மா இருக்கிறப்போ இட்ஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் த டீம். அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். ஐ டோன்ட் ஃபீல் இட்ஸ் a good thing to bring Rohit as an impact player. அவர் வந்து கண்டிப்பா 20 hours ஃபீல்ட்ல இருக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும். ரிக்கல்டன் அன்னைக்கு ஒரு நாக் ஆட்டாலுமே அதுலயுமே வந்து சான்சஸ் எல்லாம் கொடுத்து ஒரு நாட் அ கிரேட் கன்வின்சிங் நாக் தான்.
எஸ் ரீசெண்டா ஆட்டார் எல்லாம் ஓகே, பட் ஸ்டில் இப்போ வரைக்குமே வந்து ரெண்டு பேருமே வந்து தே டிடன்ட் லிவ் அப் டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இதான் உண்மை. இல்ல ப்ரோ, ஆனா ரிக்கல்டன் பார்க்க ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைக்கிற மாதிரி தெரியுது ப்ரோ. கொஞ்சம் ப்ராமிசிங்கா தெரியுது, டக்குனு அவுட் ஆயிட்டு போயிடுறாரு. வில்ஜாக்ஸ் பார்த்தா அந்த ஸ்டார்ட்டே கொஞ்சம் ட்ரபிள் மாதிரி தான் தெரியுது. அவரு ஆர்டிஸ்ட் பேஸ்ட் காரண மாதிரி கூட இல்ல இந்த வருஷம். என்ன பொறுத்த வரைக்கும் ப்ரோ, இவங்க வந்து சாலிடா அவங்களோட பழைய இந்தியன் கோரை வச்சே போலாம். சூர்யா 3 ஆர் திலக் 3 ஆர் சூர்யா 4 ஆர் திலக் 4 இந்த காம்பினேஷன் வச்சே போலாம் பழைய இந்தியன் கோரை வச்சு. ஏன்னா அது வந்து ஆல்ரெடி எஃபெக்டிவா இருந்திருக்கு, ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கிறப்போ அதை வச்சு நீங்க போலாம். அப்பதான் ஒரு கொஸ்டின் வரும், என்ன அப்படின்னா அப்போ அந்த வில்ஜாக்ஸ் மாதிரி ஒரு பிளேயரை நீங்க ஃபைல் ஆட வைப்பீங்களா? அங்கதான் வந்து என்ன பண்ணணும்னா மேபி கண்டிப்பா ஒரு பெவான் ஜேக்கப்ஸ் மாதிரி ஒரு பிளேயருக்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா அவங்க மிஸ் பண்ற பொசிஷனே வந்து அந்த 5-6 பொலாட் மாதிரி ஒரு பிளேயர் தான் மிஸ் பண்றாங்க. மேபி கண்டிப்பா ஜேக்கப்ஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஆனா அதுவுமே இன்கேஸ் ஒர்க்கால தப்பா போச்சுன்னா அங்க வந்து மறுபடியும் நம்மளதான் போட்டு பொழப்பாங்க. என்ன சான்ஸ் கொடுக்க சொல்லிட்டு அவனும் அடிக்கலன்னா இப்ப மட்டும் பிடிக்கிட்டாங்கன்னு கேட்பாங்க. எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எந்த மாதிரி டீமா இருந்தாலும் அதை போட்டு தள்ளுறது இந்த டாப் 5 போதும் ப்ரோ. என்ன ரோஹித் வந்து இப்படியே ஆடிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் ஒரு 30 ரன்ஸ் அடிச்சுட்டு போனா எனக்கு பிரச்சனையே இல்லை ப்ரோ. 30 ரன்ஸ் நின்று அடிச்சுட்டு போனா ஓகே. ரிக்கல்டனும் டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணா ஓகே. திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் பெர்ஃபார்மன்ட் தான் ப்ரோ இருக்காங்க. நீங்க லாஸ்ட் மேட்ச் உட்கார வச்சுட்டாங்க இன்டென்ட் கார்ட்ல அப்படி இப்படிலாம் சொன்னாலும் அவங்க பெர்ஃபார்மன்ட் தான் இருக்காங்க சாலிடா. பாண்டியாவும் கான்ஸ்டன்டா பெர்ஃபார்மன்ட் தான் வராரு. சோ மும்பை பொறுத்தவரை அந்த டாப் 5 போதும் ப்ரோ. எந்த மாதிரி டீமா இருந்தாலும் அதை காலி பண்றது இந்த டாப் 5 போதும். அது இல்லாம தான் நம்ம வில்ஜாக்ஸ் இந்த மாதிரி டிபெண்டன்சி கொஞ்சம் கிரியேட் பண்றோம். அவங்க எல்லாம் இல்லாம இவங்க இருந்தாலே முடிச்சு விட்டுறலாம். IPL 2025 எடுத்து பாத்தீங்கன்னாவே எந்த டீம்ல வந்து ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் சேர்ந்து கிளிக் ஆகுறாங்களோ அந்த டீம் வந்து ஜெயிக்கிறாங்க. இப்ப நம்ம ஒரு பஞ்சாப் பாக்குறோம், இந்தியன் கோர் பேட்ஸ்மேன் என்னதான் ஃபாரின் பேட்ஸ்மேன் வச்சிருந்தாலுமே அவங்க கிளிக் ஆகாம இந்தியன் பேட்ஸ்மேன் தான் அவங்களுக்கு ஜெயிச்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு டெல்லி பாக்குறோம். அதே மாதிரி வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஆர்சிபி. இன்னைக்கு ஆர்சிபில எல்லா ஃபாரின் பேட்ஸ்மேனும் ஃபெயிலியர் தான். இன்னைக்கு வந்து சால்ட் ஃபெயிலியரு, லிவிங்ஸ்டன் அடிக்கல, டிம் டேவிடுக்கு சிச்சுவேஷன் அவர் கடைசியா வந்தாரு, அவ்வளவுதான். ஆனா வந்து அவங்க இந்தியன் பேட்ஸ்மேன் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. மும்பை இந்தியன்ஸ்ட அந்த பெர்ஃபார்ம் பண்ற எபிலிட்டி இருக்கானா? கன்ஃபார்ம் இருக்கு. இப்ப இந்த 220 டோட்டல்ல வந்து ஒரு டீமால சேஸ் பண்ண முடியும் அப்படின்னா நான் கண்ணை மூடிட்டு எந்த டீமை நீ பிக் பண்ணுவேன்னா நான் ஆர்சிபியோட ஃபர்ஸ்ட் மும்பை தான் பிக் பண்ணுவேன். ஏன்னா அவங்கள்ட்ட தான் அந்த டேலண்ட் இருக்கு, அந்த இன்டர்நேஷனல் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இந்த இன்னிங்ஸ் எப்படி பேஸ் பண்ணி கொண்டு போகணுங்கிற இதெல்லாம் இருக்கு. ஆனா தே ஆர் நாட் கிளிக்கிங் இன் ரைட் டைம். அதான் ஒரு விஷயம். அது மட்டும் அந்த ஸ்பார்க்கை புடிச்சிட்டாங்கன்னா தே வில் பி அன்ஸ்டாப்பபிள். இல்ல அதுவும் இல்லாம இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னா அந்த சிஎஸ்கே எம்ஐ ரெண்டுமே மோஸ்டா தோத்துட்டு இருக்கிறதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னா பவர் பிளேலே விக்கெட் விட்டுறாங்க. அதுவும் ரொம்ப ட்ரஸ்டபிள் பேக்கபிளான பேட்ஸ்மேன் விக்கெட்டை விட்டுறாங்க. அப்புறம் எங்க இருந்து போய் ஸ்கோர் தேத்துறது? பின்னாடி வர எல்லாருக்குமே பிரஷர் தான். இல்ல பவர் பிளேல விக்கெட் கூட நம்பர் 3 நம்பர் 4 வந்து ஆடி கொடுக்கணும் ப்ரோ. இங்க சூர்யாவுமே இன்னைக்கு நம்பர் 3 ரொம்ப ஸ்கிராட்ச் ஆயிடுச்சு. அதான் பிரச்சனை. நம்பர் 4 இன்னைக்கு இந்த டீம் பொறுத்தவரைக்கும் இது பிரச்சனை. அங்க பார்த்தோம்னா நம்ம அபிசா இப்போ நிறைய இடத்துக்கு பார்த்துட்டு வரோம். ருத்ராஜ் சேசிங் ஸ்டாட்ஸே ரொம்ப புவரா இருக்கு ப்ரோ. 180+ சேஸ் பண்ற இடத்துல 14 ஆவரேஜ் வச்சிருக்காரு. என்னத்த சொல்றது? வந்து இந்த 2 மேட்ச்ல கண்டினியூஸா ஒரே இந்த மேட்ச்ல வந்து சிஎஸ்கே பத்தி பேசிட்டு இருக்கீங்க. மேட்ச் ஆர்சிபி வெர்சஸ் எம்ஐ பிரிவியூ. எதுக்கு சிஎஸ்கே பத்தி பேசுறீங்க? அவ்வளவு வன்மமா உனக்கு ப்ரோ? இது ரொம்ப தப்பு ப்ரோ. உண்மையாவே சென்னை வந்து நம்ம வந்து ஹெல்த்தியா கிரிக்கெட் பேசணும். அதை விட்டு சும்மா வன்மத்தை கக்கறதுக்காக நம்ம இல்ல. சென்னை வந்து இட்ஸ் a great team, we have to appreciate it. நீங்க தேவையில்லாம இப்படி பேசுறது எனக்கு உடன்பாடு இல்ல. திலக் வர்மா அவர் வந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ஆனார் என்ன பொறுத்தவரையும். ஆனா தப்பான டைம்ல அவுட் ஆயிட்டாரோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஆனா அவரோட இன்னிங்ஸை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா போன மேட்சோட கம்பேர் பண்ணி பேசினவங்களுக்கு இந்த மேட்ச் நல்லா செஞ்ச மாதிரி சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. என்னை பொறுத்தவரையும் இந்த 2 செட்டில் பேட்ஸ்மேன்ல ஒருத்தர் கான்சியஸா லாஸ்ட் ஓவர் குருணால் பாண்டியாக்கு இருக்கு, லாஸ்ட் ஓவர் வரையும் ஆடி பாத்துருவோமேன்னு ஒருத்தர் உள்ள இருந்திருந்தா டெஃபினட்டா அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வந்திருப்பாங்க ப்ரோ. முன்னாடி என்ன பொறுத்தவரைக்கும் அந்த இடத்துல நம்ம ஆர்சிபியோட பிரில்லியன்ஸையும் சொல்லி ஆகணும். ஏன்னா குருணாலுக்கு 19th ஓவர் கொடுத்திருந்தாங்கன்னா தூக்கி சொல்லியிருப்பாங்க. பவர் பிளேலே கேம் லாஸ்ட் சரியா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடி 9 ஓவர்ஸ்ல 130 சேஸ் பண்ணி கொண்டு வந்தது ஹேட்ஸ் ஆஃப் டு திலக் வர்மா அண்ட் ஹர்திக் பாண்டியா. அது அவங்களோட இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ். பயங்கரமா பார்ட்னர்ஷிப் போட்டு கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து ஆடினாங்க. இந்த ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலுங்கிற மாதிரி தான் 100% எஃபர்ட் கொடுத்து ஆடினாங்க. அதுக்கு வந்து அவங்கள நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். ஆனா கேம் எங்க தோத்தாங்கன்னு கேட்டா மிடில் ஆர்டர்னால தோத்தாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. டாப் ஆர்டர்ல அந்த ஸ்டார்ட் அதான் அங்க வந்து ஒரு 10-15 ரன்ஸ் டெஃபினட்டா அந்த பவர் பிளே முடியறப்போ 6 ஓவர் 50 சம்திங் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்சிபி வந்து 6 ஓவர் 74 சம்திங் 72 இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து 54 53 சம்திங் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 20 ரன் தான் ஒரு டிஃபரன்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் பவர் பிளேல இன்னொரு 15 ரன் நீங்க அடிச்சிருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் இன்னைக்கு மும்பை வாஸ் பெர்ஃபெக்ட்லி கோயிங் டு தி டார்கெட். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நீங்களுமே சொல்லியிருந்தீங்க சிஎஸ்கே வந்து ரிசோர்ஸ் இல்லாத அதனால தோக்குறாங்க, அதனாலதான் நம்ம அவங்க போட்டு பேட்ச் பண்றோம் அப்படின்னு. அவங்க பேட்ச் பண்றோம் அப்படின்னு
இவ்வளவு ரிசோர்ஸ் வச்சுக்கிட்டும் தோக்குறாங்கன்னா இவங்களை எப்படி சும்மா வர்றது எனக்கு புரியல. வச்சிருக்கானுங்க கடப்பாற மாதிரி அப்படின்னு தோத்துட்டு இருக்கானுங்கன்னா என்ன சொல்றது? அதுவும் வான்கடையில அவங்க ஹோம் கிரவுண்ட்ல தோத்துட்டு இருக்கானுங்க. இல்ல கண்டிப்பா இன்னைக்கு போட்டு மும்பை போலக்கலாம் தான் இருந்தோம். ஆனா அந்த கடைசியில 9 ஓவர் 130 இப்படி ஒரு உயிரை கொடுத்து ஆடனோடனே எனக்கு கொஞ்சம் மனசு மாறி எனக்கு கொஞ்சம் ஒரு பாசம் வந்துருச்சு. சரி இவ்வளவு கஷ்டப்படுறானுங்களே நான் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன் ப்ரோ. 2 மேட்சா வந்து ஹர்திக் பாண்டியா தான் கொஞ்சம் மேட்ச் அலைவா வச்சுக்கிறாரு. மத்தபடி யாருமே ஒரு டீமா விளையாட மாட்டாங்க ப்ரோ. அது நல்லாவே தெரியுது. ஒரு மேட்ச் அவன் பர்ஃபார்ம் பண்ணானா இந்த மேட்ச் நான் கட்டையை போட்டுக்கிறேன் அப்படிதான் விளையாடுற மாதிரி இருக்கு. இல்ல கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு ரிசோர்ஸ் இருந்துமே ஒழுங்கா ஆடலன்னா இட்ஸ் ரியலி சேட் டு சி. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங் தான். சொல்லியே ஆகணும் தான். புவர் டிஸ்பிளே ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ். ஹோலா டீமா வந்து என்னைக்கு அவங்க ஒரு கோரா ஸ்ட்ராங்கா தெரியுறாங்களோ, ஐ மீன் as a டீமா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அப்பதான் வந்து they will deliver. ஆரல்ஸ் ரொம்ப கஷ்டம் தான். நம்ம வந்துட்டு இப்ப அப்படியே ஆர்சிபி பவுலிங்க்கு வந்துருவோம். ஆர்சிபி வந்து இன்னைக்கு வந்து 1 2 3 4 பேசர்ஸ் ஒரு ஸ்பின்னரோட போனாங்க. எல்லாருமே வந்து நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுயாஷ் சர்மா பத்தி பேசணும். நல்லா ஊரை ஏமாத்துறீங்களா? 3 பேசர் 2 ஸ்பின்னர்னு சொல்லிட்டு ஒருத்தர் லெஃப்ட் ஆர்ம் பேசர் லெஃப்ட் ஆர்ம் பேசர் கீப்பர் போய் கேக்குறாரு அம்பேர்ட்ட, நான் வேணா ஒரு 2 அடி தள்ளி நின்றுட்டா போட்டு அடி அடிக்கிறாங்க என்ன அடிட்டு முடியவே முடியாதுன்ட்டார் அம்பேர். வில்ஜாக் சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு ப்ரோ அந்த பால்ல லைட்டா. வில்ஜாக் சர்ப்ரைஸ் ப்ரோ. அவரு தீபக் சகரும் சர்ப்ரைஸ் அந்த இடத்துல. அதுதான் இல்ல நம்ம கண்டிப்பா குர்னால் பாண்டியா கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு கண்டிப்பா ஒரு 50% ஆர்சிபி குர்னால் பாண்டியாவால தான் ஜெயிச்சது. டெஃபினட்டா அதை நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த மேட்ச் அவர் மட்டும் சொல்லல, ஒரு 20% கண்டிப்பா இவரோட இது இருந்திருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. சோ 2 மேட்ச் கிட்ட குர்னால் பாண்டியா விளையாண்டு ஜெயிச்சு கொடுத்திருக்காரு ஆல்மோஸ்ட் ஆர்சிபி. ஆனா அதான் சொல்லுங்க, ஒருத்தங்க சவப்பு சக்கா போட்டுக்கிட்டு ஒரே கொண்டாட்டமா இருக்கான்பா. மஞ்சள் கலர் அடிக்கும் போதும் சரி, ப்ளூ கலர் அடிக்கும் போதும் சரி. ஓகே, அதான் நம்ம வந்து சுயாஷ் சர்மா பத்தி பேசி ஆகணும். மும்பைல வந்துட்டு ஒரு விக்னேஷ் புத்தரை ஒழிச்சு வச்சிருந்தாலும் சுயாஷ் சர்மா வந்து இன்னைக்கு தைரியமா வந்து ஓவர் கொடுத்தாரு. பட்டிதாருக்கு வந்து கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். நம்ம என்னதான் ஹர்திக் பாண்டியா அவங்க பேட் பண்ணாலும் பட்டிதாருக்கு வந்து இந்த இடத்துல நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தே தான் ஆகணும். ஏன்னா வந்துட்டு சுயாஷ் சர்மாவை செம்ம தடவுனாங்க. அந்த கடைசி ஓவர் அடிச்சிட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா அதுக்கு முன்னாடி வரையும் திலக் வர்மாவும் சரி, சூரியகுமார் யாதவும் சரி தடவுனாங்க. பிரில்லியண்டா போட்டாரு. அந்த லேட்டா அவருக்கு டர்ன் ஆகுது, கரெக்டா டிசைவ் பண்ணாரு பேட்ஸ்மேனை. அவங்களால ரீட் பண்ண முடியல, எந்த பால் வெளில போகுது எந்த பால் உள்ள வருதுன்னு ரீட் பண்ண முடியாம ரொம்ப திணறினாங்க. கான்டெக்ட் ஆஃப் தி கேம்ல பட்டிதர் கேப்டன்சி வாஸ் எக்ஸலென்ட். பவுலர்ஸ் எல்லாருமே பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதனாலதான் ஆர்சிபி வந்து as a யூனிட்டா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சு. எஸ் தயால் அந்த ஓவர்ஸ், அவரோட க்ரூசியல் ஓவர்ஸ் பயங்கரமா டெலிவர் பண்ணாரு. அந்த பேக் ஆஃப் த ஸ்லோவர் பால் பயங்கரமா வச்சிருக்காரு ப்ரோ. உண்மையாவே அது வந்து கண்டிப்பா வைட்டல் கேம்ஸ்ல பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ப்ரோ. என்ன ஒரு ரிடம்ஷன் ஸ்டோரி பாத்தீங்களா? செம்ம ரெஸ்பெக்ட் வந்திருக்கு எல்லாருக்கும் ஆஸ்திரேலியா மேல, which is very inspiring and great to see. எல்லா பவுலர்ஸுமே வந்து அவங்களோட பார்ட்டை பர்ஃபெக்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. புவனேஸ்வர் குமாரா இருக்கட்டும், ஜார்ஜ் ஹெசல்வுட்டா இருக்கட்டும், நீங்க சொல்ற மாதிரி சுயாஷ் சர்மாவோட கண்ட்ரோல், விக்கெட் எடுக்கலனா கூட அந்த ஸ்டேஜ்ல வந்து இட் வாஸ் வெரி க்ரூஷியல். குர்னால் பாண்டியுமே வந்து நல்லா தான் போட்டாரு. அந்த ஒரு ஓவர் பயங்கரமா போயிட்டாரு, பட் ஸ்டில் அந்த ஸ்டார்ட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எனிவே ஓவரால் வந்து as a யூனிட்டா டெலிவர் பண்ணாங்க. ஃபீல்டிங்குமே வாஸ் எக்ஸலென்ட். ஒரு பால் டிம் டேவிட் வந்து இங்க இது கிட்ட மிட் விக்கெட் கிட்ட பயங்கரமா கேட்ச். அப்பா அந்த கேட்ச் தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி இருந்தது. ஏன்னா சப்போஸ் அது வந்து அவரு புடிச்சிட்டு எங்கேயோ 6 லைன்ல எங்கேயாவது விழுந்திருந்தாருன்னா அந்த சிச்சுவேஷன் அது தீபக் சேகர் தான் இருந்தாலும் 6 ஸ்டேஜ் அந்த மாதிரி எங்கேயாவது விட்டுருந்தாருன்னா முடிஞ்சு. ஓவரால் ஃபீல்டிங் டேவிட் வந்து கேட்ச் எடுத்தாரு பாருங்க. அதான் ஓவரால் ஃபீல்டிங்கே வாஸ் குட். ஏன்னா திலக் வர்மா ஃபர்ஸ்ட் ஒரு பால் ஒரு அரைவாரு, அப்போ வந்து டிம் டேவிட் அவுட் ஆஃப் நோவர் வந்து கையை விடுவாரு. அதெல்லாம் வந்து கோலியே அப்ரிஷியேட் பண்ணாரு. அந்த மாதிரி இல்ல ஓவரால் ஃபீல்டிங்கே குட்னு நான் ஒத்துக்க மாட்டேன். சூரியகுமார் யாதவ்லாம் 2 லைஃப் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஓவரால் ஃபீல்டிங் குர்னால் பாண்டியா லைட் மறைச்சிருச்சுட்டாரு. அது நம்ம எதுவும் பெருசா ஹார்ஷா அதை விடுங்க. சரி அதை விடுங்க. நீங்க அது கூட ஜிதேஷ் சர்மாவும் போயிட்டு டோலோ போல மாதிரி மோதிக்கிட்டு இங்க விழுந்து பாரு. கோலி கேப் எடுத்து போட்டுறாரு. என்னடா பண்றீங்க? புவனேஸ்வர் குமார் பத்தி நம்ம பேசி ஆகணும். என்னதான் வந்து இன்னைக்கு ஒரு நம்பர்ஸ் பார்க்கும்போது ஒரு 12 எக்கானமி அப்படின்னு இருந்தாலும் கடைசியில வந்து அந்த யார்கர்ஸ் எல்லாம் பயங்கரமா எக்ஸிக்யூட் பண்ணாரு. அந்த இடத்துல ஒரு பிரேக் போட்டாரு. அந்த ஒரு 6 போச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ஓவர். மற்றபடி அந்த ஓவர் வந்து செம்ம நீட்டா போட்டு கொடுத்துட்டு போனாரு. அண்ட் ஹேசல்வுட் என்னதான் அதுக்கு முன்ன அவர் வந்து குட் லென்த்லயே போட்டாரு. குட் லென்த்லயே போட்டோன்னா ஹர்திக் பாண்டியா தூக்கி சொருவினாரு. 2 பால் கொஞ்சம் மேலேயும் போட்டாரு, அதையும் அடிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கு அடுத்த ஓவர் வந்து அவர் போட்ட விதம், அந்த ஓவர் புவனேஸ்வர் குமாரும் ஹேசல்வுட்டும் போட்ட ஓவர் தான் வந்துட்டு மேட்சே ஜெயிச்சு கொடுத்ததுன்னு சொல்லலாம் ஆர்சிபிக்கு. நானும் இதே தான் சொல்ல வந்தேன். இப்போ நீ ஸ்கோர் கார்டு யாராவது எடுத்து பாக்குறாங்கன்னா என்னடா அது 4 ஓவருக்கு 40 ரன் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படி பேசுவாங்க. மேட்ச் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த க்ரூஷியல் யார்கர் அதெல்லாம் வந்து எதுவுமே பண்ண முடியல. ஹர்திக் பாண்டியா செட்டில்டு, அதுவும் இன்னைக்கு எப்படி எந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருந்தாலும் தெரியும்.
அவராலேயே எதுவும் பண்ண முடியலன்னா இப்ப எந்த அளவு அவர் எக்ஸிக்யூட் பண்ணிருக்காருன்னு பாரு. சூப்பரா போட்டாரு. எனக்கு தெரிஞ்சு புவி மேட்ச் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், இந்த ஸ்கோர் கார்டு பார்த்தாலும் அது புரியாது. ஆனா பேக் டு ஹர்திக் பாண்டியாக்கு வந்துருவோம். எப்பா கொஞ்ச நேரத்துல ஒத்துக்கிறான், நான் ஒத்துக்கிறேன்ப்பா, கையை தூக்கி ஒத்துக்கிறான், கொட்டை கலங்கிருச்சு. அடி சாமி ப்ரோ, செமையா பயந்துட்டேன் நானு. இதுல ஒத்துக்கிறேன் அசிங்கா இருக்கு. ஆட்டிடியூட், அவன் உள்ள வந்து அந்த ஆட்டிடியூட பார்த்தாலே தெரியுது. யார பார்த்தாலும் முறைச்சிட்டு, ஒருவேளை திலக்குருமாவை தான் முறைக்கிறாரு போன மேட்ச் எல்லாம் மைண்ட்ல வச்சுட்டுன்ற மாதிரி எனக்கு இருந்தது. இப்படியாதான் ப்ரோ அந்த வெறி இருக்கு ப்ரோ, அந்த வெறி இருக்கு, அந்த காட்டு பசி ஜெயிக்கணுங்கிற அந்த வெறி இருக்கு, அந்த காட்டு பசி இருக்கு. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்களா யாராவது ஃபர்ஸ்ட் பால் 6 தலைவா பாத்தீங்களா? மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹர்திக் பாண்டியா லிட்டரலி அழுதுட்டாரு ப்ரோ. கண்ணுல நல்லாவே தெரிஞ்சது தண்ணி. அவர் ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டாரு, டோட்டலா அப்செட் ஆயிட்டாரு. ஏன்னா யாருமே ஒரு டீமா கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போகவே மாட்டாங்க ப்ரோ. நிஜமா நீங்க பாத்தீங்கன்னா கொம்ப இறங்கிட்டாமா மொமெண்ட் தான். வந்ததுல இருந்து 400-500 ஸ்ட்ரைக் ரேட்ல பறக்குது எல்லாம். ஃபர்ஸ்ட் 5 பால் பவுண்டரி நினைக்கிறேன். எல்லாமே ஈஸி பால் எல்லாம் கிடையாது, டஃப் பிக் தான். அதையே அடிச்சு கிளியர் பண்ணிட்டாரு. பயங்கரமா இருந்தாரு இன்னைக்கு. கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ ஸ்டேடியம்ல மும்பை மும்பை மும்பைங்கறாங்க. அப்படியே கொளுத்துது, அப்படியே மும்பை ஹெரிடேஜ்ரா அப்படின்னு. முடியும் போது ஆர்சிபின்னாங்க, அது சவக்குது ஒரு பக்கம். ஆனா அப்ரிஷியேட் பண்ணி தான் ப்ரோ ஆகணும் கண்டிப்பா. இந்த கார்ல வந்து ஒரு 4 சின்ன பசங்களை உட்கார வச்சுட்டு ஒருத்தன் சு அப்படின்ட்டு ஓட்டிட்டு போவான், கத்திட்டு போறான்ட்டு. ஆனா எங்கடா கொண்டு போறாங்கிற மாதிரி கலங்கிட்டேன் நான். நிஜமா ஐயோ என்ன சொல்றதே தெரியல, சோழி முடிஞ்சு போச்சுரா அப்படின்னு ஆயிடுச்சு. நல்ல வேலை கம்பா கொடுத்து ஜெயிச்சிட்டாங்க. ஜஸ்ட் மிஸ்ல பொழைச்சுக்கிட்டான். என்னதான் ஆனாலும் நான் ஒத்துக்கிறேன்ப்பா, ஜஸ்ட் மிஸ்ல பொழைச்சுக்கிட்டான். நிலைமையை யோசிச்சு பாருங்க, தோத்துருந்தீங்கன்னா உங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஆர்சிபி பேக் டு ஃபார்ம்னு போன மேட்சே சொன்னாங்க. இந்த மேட்ச் 220 நீங்க டிஃபெண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோ. நானா மீம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் மீம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன், போடலாம் அப்படின்ட்டு ஒரு 5-6 மீம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இவன் இந்த அடி அடிச்சோன்னா ஐயோ கலங்கிட்டேன், சத்தியமா கலங்கிட்டேன். எப்படியோ ஜஸ்ட் மிஸ் வந்து பொழைச்சு கொடுத்துட்டாங்க. இது ஜெயிச்சாலும் நம்ம இவ்வளவு செலிப்ரேட் பண்றோம், இருந்தாலுமே வந்துட்டு நல்ல வெற்றி தான். ஹர்திக் பாண்டியாவோட பிரில்லியன்ஸால தான் இவ்வளவு தூரம் வந்துச்சு. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் ஹர்திக் பாண்டியா, செம்ம இன்னிங்ஸ். மும்பை ஃபேன்ஸ் ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேன், கவலையே படாதீங்க. இன்னும் 9 மேட்ச் இருக்கு. 100% பிளே ஆஃப் வரீங்க. 100% பிளே ஆஃப் வரீங்க. இன்னும் 9 மேட்சஸ்ல 7 மேட்ச் ஜெயிச்சா பிளே ஆஃப்ஸ் கண்டிப்பா வர முடியும். இந்த டீம்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அதே மாதிரி சும்மா இன்னைக்கு நேத்தோ வந்து முளைச்ச காலம் கிடையாது. 9 வருஷமா 10 வருஷமா வந்து ஆஃப் ரேடார் வந்து கண்டினியூஸா ப்ரூவ் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஒரு மிராக்குலஸ் கம்பேக்ஸ். ஏங்க மத்த டீம் பத்தி மும்பை பத்தி பேசுதான், மும்பை பத்தி பேசுங்க. மட்டும் அடிக்கிறீங்க, இவங்க மட்டும் 5-6 வருஷம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. 5-6 வருஷம் இல்ல, சாரி 10 வருஷமாவே வந்து 2014, 13 ஒரு 12 வருஷமாவே வந்து நிறைய சீசன்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு இம்பாசிபிள் சிச்சுவேஷன்ல இருந்து கிளட்ச் கொடுத்து பிளே ஆஃப் குவாலிஃபை இருக்காங்க. அந்த மாதிரி கண்டிப்பா மும்பை பிளே ஆஃப் வருவாங்க. ஜோக்லாம் இல்ல, உண்மையாவே சொல்றேன். மும்பை ஃபேன்ஸ் கவலையப்படாதீங்க, வில் கெட் பேக் டு ரிதம். சரியா? இதோட 4வது மேட்சா ப்ரோ. மும்பை ஃபேன்ஸ் கவலையே படாதீங்க, மும்பை ஃபேன்ஸ் கவலையே படாதீங்க. மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. எல்லாருக்கும் இருக்கு ப்ரோ, மும்பை வந்து பயங்கரமான டீம் எல்லாம் இருக்கு. ஆனா வந்துட்டு ஒரு மேட்சும் நீங்க இதே ஒரு ஸ்லாங்ல இருக்கீங்களா பார்க்க கொஞ்சம் இதா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருங்க பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் யாருக்கு கொடுப்பீங்க? யாருக்குன்னு எனக்கு தெரியும், சொல்லிருங்க யாராவது ஒருத்தர். ஹர்திக் தான் எனக்கு தெரிஞ்சு. நான் ஹர்திக் தான் கொடுப்பேன். என்னதான் பவுலர் கடைசியில கம்பேக் கொடுத்தாலும் எல்லா கண்ணுலயும் அந்த தோல்வி பயம் பார்த்துட்டேன் நான். ஆர்சிபி கண்ணு எல்லா பேட் பிளேயர்ஸும் சரி, அங்க கோச்சிங் ஸ்டாஃபும் சரி, ஃபேன்ஸும் சரி, கிளியரா பார்க்க முடிஞ்சுது. ஹர்திக் பாண்டியாக்கு தான் நான் கொடுப்பேன். இன்னைக்கு சரியான பிளே, சரியான ஹிட்டிங். அடுத்தது வந்துட்டு முடிச்சு விட்டீங்க போங்க மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். இதை வந்து யாரு கொடுப்பீங்க? முடிச்சு விட்டீங்க போங்க, நான் கண்டிப்பா ஹர்திக் கேப்டன்சி கொடுப்பேன். என்ன திட்டினாலும் திட்டிக்கோங்க, உண்மையாவே வந்து எனக்கு வாஸ் நாட் கன்வின்சிங் இந்த மேட்ச். அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் டாப் ஆர்டர் 3 பேருக்குமே நான் தரேன். ரோஹித் சர்மா, ரியன் ரிக்கில்டன், வில் ஜாக்ஸ். அங்கதான் கேமை தோத்தாங்க. 100% ஷியூரா டாப் ஆர்டர் அண்ட் ஹர்திக் பாண்டியா 2 பேருக்கும் நான் கொடுக்குறேன். அடுத்து வந்து நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். இதை வந்து நான் மொத்த ஆர்சிபி பவுலிங் யூனிட் கொடுக்குறேன். என்னதான் வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடி ஒரு கட்டத்துல வந்து எம்ஐக்கே மேட்ச் போயிருச்சுன்னு எல்லாம் அக்செப்ட் பண்ணியாச்சு, கை தூக்கியாச்சு. அந்த இடத்துல வந்து ஜாஸ் ஏஷலுட்டா இருக்கட்டும், புவியா இருக்கட்டும், எஸ்தேயாலு, குருணால் பாண்டியா எல்லாருமே அந்த இடத்துல வந்து புல் பேக் பண்ணி திருப்பி ஆர்சிபி பக்கம் கொண்டு வந்து இந்த 2 பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற ஒரு இது வந்து நான் ஆர்சிபி பவுலிங் யூனிட் கொடுக்குறேன். ஓகே வாங்க நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு வருவோம். வந்துட்டு கடைசி 2 மேட்சா 2 வின்னு. ஸோ வந்துட்டு கம்பேக் வந்து ஜிடியை வச்சு கொடுத்தாச்சு. அதை அப்படியே கொண்டு போறது வந்து ஆர்சிபி வச்சு கொண்டு போயிட்டு இருக்கோம். 2 பேரும் இன்னைக்கு எம்ஐன்னு சொன்னீங்க. ஓகே, நானும் பரவாயில்ல, பார்க்க கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. பட் ஸ்டில்
நிறைய லீடிங்ல இருக்கீங்க, கடைசி லீடிங்ல இல்ல இருக்கீங்க. கடைசி 4 ஓவருக்கு முன்னாடி ஒன்ன பார்க்கவும் தான் எனக்கு பாவமா இருந்துச்சு. அதான் சொன்னீங்களே, நீங்க தான் சொன்னீங்களே, அதையும் அவனை பார்க்கவே பாவமா இருக்கு. சிஎஸ்கே தோத்ததை விட இவன் தோத்துட்டு உட்காந்துருக்கவன் எனக்கு ரொம்ப பாவமா இருக்குன்னா ஒருத்தர் பேசுனீங்க. சோ இன்னைக்கு நம்ம ஜெயிச்சாச்சு. ஆனா நிறைய பேர் லீடிங்ல தான் இருக்கீங்க. வருவோம், ஒன் மேட்ச் அட் டைம் அப்படியே வருவோம் படிப்படியா. நேற்று தலைஃபார ரீசன்ல இருந்தா இன்னைக்கு கொஞ்சம் மூவிங் ஃபர்தர். 8 வேல் பிரஜன் இன் 12, ஸ்மித்தியன் இன் 10. சோ உங்க பாயிண்ட்ஸ் என்னென்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வில் கீப் திஸ் கோயிங். நம்ம நாளைக்கு மேட்ச் ப்ரெடிக்ஷனுக்கு வருவோம். நாளைக்கு மேட்ச் வந்துட்டு மொத்தம் 2 மேட்ச் இருக்கு. ஒன்னு KKR விசஸ் LSG, அடுத்து வந்துட்டு PBKS விசஸ் CSK. நான் வந்து நாளைக்கு KKR தான் ப்ரெடிக்ட் பண்றேன். ஆக்சுவலா லக்னோ விசஸ் KKR மேட்ச்ல KKR தான் ப்ரெடிக்ட் பண்றேன். KKR ஒரு நீட்டான பொசிஷனுக்கு திரும்பி வருவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் CSK பஞ்சாப்ல நான் CSK பேக் பண்றேன். CSK எனக்கு என்னமோ கம்பேக் நாளைக்கு காட்டுவாங்கன்னு எனக்கு தோணுது. அதுவும் சும்மாவே இல்ல, ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா பஞ்சாபை போட்டு அடிக்கிற செகண்ட் அடிச்சிருக்காங்க CSK. ஸோ நாளைக்கு அடிச்சு ஒரு கம்பேக் கொடுப்பாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஃபேன்ஸ் எல்லாரும் குஷியாக போறாங்க நாளைக்கு. ஓகே, நான் சொல்றேன் நாளைக்கு KKR vs LSG. நான் LSG சொல்றேன். எனக்கு என்னமோ நாளைக்கு LSGயோட பேட்டிங் வந்து வில் கம் இன் டு பிக்சர்னு தோணுது. என்னதான் சுனில் வருண் சக்கரவர்த்தி இருந்தாலும் ஐ பிலீவ் LSG வில் வின் டுமாரோ இன்ஸ்டிங்டிவா. நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தோம்னா பஞ்சாப் vs CSK. என்ன ஆனாலும் என் ஃபேவரட் டீம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். பட் ஸ்டில் ஹானஸ்டா நம்ம ப்ரெடிக்ஷன் வந்தா கூட டெஃபினட்டா பஞ்சாப் இஸ் த பெட்டர் டீம். ஐ எக்ஸ்பெக்ட் பஞ்சாப் டு வின் டுமாரோ. ஓகே, நாளைக்கு நம்ம ப்ரெடிக்ஷன்ல வந்துட்டு நான் KKR vs LSG வந்து LSG ப்ரெடிக்ட் பண்றேன். அது ஒரே ரீசன் தான், எனக்கு அந்த திக்வேஷ் ராத்தே அவர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஆட்டிடியூடு, அவர் ஸ்வாக் எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் பேட்டிங்கும் நல்லா வச்சிருக்காங்க, பவுலிங்கும் இப்ப கம்பேக் கொடுக்குறாங்க, டீசெண்டா போடுறாங்க. அதனால வந்து நான் LSG பேக் பண்றேன். அதே மாதிரி CSK vs PBKSல நானும் CSK பேக் பண்றேன். CSK வந்து நாளைக்கு ஜெயிக்கணும் அப்படின்ட்டு பாக்குறேன். என்னதான் நம்ம எது பண்ணாலும் ட்ரோல் பண்ணாலும் CSK மேல வந்துட்டு எனக்கு ஒரு இது இருக்கு, ஒரு அபிப்பிராயம் இருக்கு. இப்பதான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டு போல மக்களே நம்பவே நம்பாதீங்க. மக்களே நம்பவே நம்பாதீங்க. இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணு. CSK பிளே ஆஃப் ப்ரெடிக்ஷன்ல இருக்கு, நீங்க மறந்துட்டு பேசுறீங்க 2 பேரும். எனக்கும் தான் இருக்கு. அதான் சொல்றேன். அத மறந்துடாதீங்க. அன்னமே CSK பேக் பண்ணுவோம். இந்த மேட்ச் எனக்கு தோத்து பாயிண்ட்ஸ் போனாலும் பரவாயில்ல, ஐ பேக் CSK tomorrow. With that note, we come to the conclusion of today video. So நாளைக்கு யார் ஜெயிப்பாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ நாளைக்கு மேட்ச் ரிவ்யூல பார்ப்போம். Until then, bye from Ved Prajan, Rahman D. Vilas and Smithian.